ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு மார்வல் மூவியோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த படத்தோட பேர் என்னன்னா பிளாக் பேந்தர். யார் இந்த பிளாக் பேந்தர், வக்காண்டா நகரம் அப்படின்னா என்ன, அது எங்க இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு த ஃபிலிம் பேப்பர்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இந்த படம் மார்வல் யூனிவர்ஸ்குள்ள தான் வரும். பிளாக் பேந்தருக்குன்னு 2 படங்கள் வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இது. இது 2018ல ரிலீஸ் ஆயிருக்கு. அப்பவே இது மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல பல படங்கள் ஆஸ்காருக்கு நாமினேஷன் ஆகி இருந்தாலும் இந்த படம் மட்டும்தான் 3 அவார்ட்ஸை வாங்கியிருக்கு. மார்வல் அமெரிக்காவோட காமிக்காவே இருந்தாலும் அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கா சூப்பர் ஹீரோனா அது பிளாக் பேந்தர் தான். ஒரு சாட் நியூஸ் இதுல என்னன்னா, இந்த படத்துல பிளாக் பேந்தரா நடிச்ச சாட்விக் போஸ்மன் இப்போ உயிரோட இல்ல. புற்றுநோயால அவர் இறந்துட்டாரு. இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி ஏதாவது படம் பார்த்துட்டு வரணுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆமா, கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் பார்க்கணும். ஏன்னா பிளாக் பேந்தர் ஃபர்ஸ்ட் MCU அப்பியரன்ஸ் அதுல தான் இருக்கு. சரி, இப்போ நம்ம படத்தோட கதைக்கு போலாம். பூமியில ஆப்பிரிக்கா கண்டத்துல பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு விண்கல் வந்து விழுகுது. அந்த கல் நம்ம பூமியிலேயே இல்லாத ஒரு கனிம வளமா இருக்கு. அதுக்கு பேருதான் வைப்ரேனியம். அந்த வைப்ரேனியத்தால அந்த இடமே பாதிக்கப்படுது. அதாவது அங்கிருந்த மரம் செடி எல்லாமே வேற மாதிரி ஒரு சக்தியோட வளருது. பல வருடங்கள் போனதுக்கு அப்புறம் மனிதர்கள் தோன்றிய பிறகு அங்கு வாழ்ந்த பழங்குடியின மக்கள் அந்த இடத்துக்கு வக்காண்டா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பழங்குடியின மக்கள் 5 பிரிவுகளா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே ஆட்சிக்கான போர் நடக்குது, யார் ராஜா ஆக போறாங்கன்னு. அந்த நேரத்துல அவங்க வழிபட்டு வந்த பஸ் அப்படின்ற பெண் கடவுள் கருஞ்சிறுத்தை வடிவத்துல தோன்றி ஷமன் அப்படின்னு ஒரு மன்னன் கிட்ட நீல நிறத்துல ஒரு மூலிகை இருக்கு, அத நீ சாப்பிட்டா உனக்கு அபரிவிதமான சக்திகள் கிடைக்கும்னு சொல்லி மறைஞ்சு போயிடுறாங்க. அவரும் அதை சாப்பிட்டு சூப்பர் பவர் அவருக்கு கிடைக்குது. அந்த மற்ற பழங்குடியின மக்களை வின் பண்ணி அந்த நாட்டோட மகாராஜாவா அவர் ஆகிடுறாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் பிளாக் பேந்தர். இவங்களோட ஆட்சி காலத்துல 5ல 4 பழங்குடியினம் சேர்ந்து வாழ ஒத்துக்கிறாங்க. ஜபாரி பழங்குடியினம் பிரிந்து மலையில போய் வாழ்றாங்க. காலங்கள் அப்படியே ஓடுது. ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது அந்த நாட்டோட கனிம வளம் தான். சோ வைப்ரேனியத்தோட அதிக சக்தியான வக்காண்டா உலக அளவுல மிக உயர்ந்த நிலைக்கு அவங்க போறாங்க. அதாவது அட்வான்ஸ் டெக்னாலஜி அவங்க கிட்ட இப்போ இருக்கு. அந்த டைம்ல உலக போர் நடக்குது. வக்காண்டாவில இருக்கிற வைப்ரேனியத்தை பாதுகாக்க மற்ற நாடுகளுக்கு தெரியாம அதை அவங்க மறைக்கிறாங்க. அந்த நாட்டையே வைப்ரேனியம் டெக்னாலஜினால மூடிடுறாங்க. மற்ற நாடுகளோட பார்வையில வக்காண்டா அப்படின்றது ஒரு பொருளாதாரத்துல பின்தங்கிய நாடாகவும் பழங்குடியினர் மக்கள் வாழும் நாடாகவும் மட்டும்தான் பார்க்கப்பட்டது. அங்க இருக்கிற தனித்துவ கனிம வளமான வைப்ரேனியம் பற்றி யாருக்குமே தெரியாம மறைச்சிடுறாங்க. இதோட ஸ்டோரி டெல்லிங் முடியுது. 1992 இப்போ காட்டுறாங்க. இந்த டைம் லைன்ல கலிபோர்னியால ஒரு அபார்ட்மெண்ட்ல 2 பேரு ஏதோ திருடுறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு டோலாமலாஜி அப்படின்னு சொல்லப்படுற வக்காண்டா நாட்டோட பெண் காவல் படைகள் 2 பேரும் வந்து அவங்க அடையாளத்தை காட்ட சொல்றாங்க. அவனும் நான் என்ஜோபு வக்காண்டா வாசின்னு சொல்றான். அப்போ வக்காண்டா ராஜா அங்க வராரு. அவர் வேற யாரும் இல்ல, இப்ப இருக்கிற ஒரு பிளாக் பேந்தர். அவரோட பேரு கிங் டிச்சாக்கா. அவர் உன் நண்பனை வெளியே போக சொல்லுன்னு சொல்ல அவன் நம்பிக்கையானவன் இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ராஜா முகமுடிய கழட்டி என்ஜோபுவை கட்டி அணைக்கிறாரு. ஏன்னா கிங் டிச்சாக்காவோட தம்பி தான் இந்த என்ஜோபு. இப்போ ராஜா தன் தம்பி கிட்ட வக்காண்டாவில வைப்ரேனியம் திருடப்பட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதுவும் 2 டன் வைப்ரேனியம். ஒலிஷியஸ் அப்படின்னு ஆயுதங்களை வச்சு பிசினஸ் பண்ற ஒரு குற்றவாளி வக்காண்டாவில நுழைந்து பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டு அங்க இருந்து 2 டன் வைப்ரேனியத்தை திருடிட்டு போயிட்டான். அவனுக்கு யாரோ ஹெல்ப் பண்றாங்க, அதுவும் ஒரு வக்காண்டா வாசின்னு சொல்றாரு. அது வேற யாரும் இல்ல, இந்த பிரின்ஸ் என்ஜோபு தான் கிங் டிச்சாக்காவுக்கு தெரியும். எப்படின்னா என்ஜோபு பின்னாடி இருந்த ஃப்ரெண்ட் வக்காண்டாவை சேர்ந்தவன்.
அதாவது கிங் டிஜாக்கா தன் தம்பியை கண்காணிக்க வச்ச ஸ்பை தான் அந்த ஃப்ரெண்ட். ஒலிஷியஸ்க்கு ஹெல்ப் பண்றது என்ஜோபு தானு தெரிஞ்சிருச்சு. இப்ப மாட்டிக்கிட்ட என்ஜோபுவை சீக்கிரம் வக்காண்டாவுக்கு வந்து குற்றத்தை ஒத்துக்கிட்டு தண்டனையை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ராஜா. அங்க அந்த அபார்ட்மெண்ட் கீழே விளையாடின சின்ன பையன் மேல பறந்து போன ஏர்கிராப்ட பாத்துடுறான். இதோட இந்த சம்பவம் முடிஞ்சு பிரசன்ட் டேவை காட்டுறாங்க. அடுத்து கிங் டிஜாக்கா ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. அவரோட பையனான டிசாலா அடுத்த பிளாக் பேந்தரா வக்காண்டாவோட ராஜாவா முடிசூட இருக்கிறாரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இந்த முடிசூடுற ஃபங்க்ஷனுக்கு அழைக்க நாக்கியா அப்படின்னு ஒரு பெண்ணை கூட்டிட்டு வர போறாரு டிசாலா. அங்க ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு ஃபைட் சீன் செம்மையா இருக்கும். நாக்கியா யாருன்னா வக்காண்டாவோட ஒரு ஸ்பை. அது மட்டும் இல்ல, டிசாலாவோட லவ்வர், வருங்கால மகாராணி. அவளிடம் தான் அப்பா இறந்ததை பத்தி சொல்லி தன் நாட்டுக்கு ஏர்கிராப்ட்ல கிளம்புறாங்க. அந்த சமயம் வக்காண்டாவோட அழக காட்டுறாங்க. எந்த அளவுக்கு டெக்னாலஜில வளர்ந்துருக்கணும் அப்போ நமக்கு புரியும். அங்க போனதும் இளவரசருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. உன்னோட சூட்டை அப்டேட் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. அவ தான் அங்க இருக்கிற டெக்னாலஜிஸ டெவலப் பண்றவ. அவங்க அம்மா ரமோடா கணவன் இறந்த வருத்தத்திலும் மகன் அடுத்த பிளாக் பேந்தர் ஆக போறாருன்னு மகிழ்ச்சியிலையும் அவனை வரவேற்கிறாங்க. அந்த நாட்டு மக்களும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. மன்னன் ஆகணும்னா அங்க பின்பற்றி வர சில கலாச்சார முறைகள் இருக்கு. அது என்னன்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 5 பழங்குடி இனத்தோட ராஜ வாரிசுகள் சண்டை போட்டு யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ராஜா. ஆனா இங்க யாருமே ராஜ சிம்மாசனத்துக்கு ஆசைப்படல. ஆனா அதுல ஜபாரிங்கிற ஒரு பழங்குடியின மலையில போய் வாழ்ந்தாங்கல்ல, அதுல ஒரு இளவரசன் நான் போட்டி போடுறேன்னு வந்து நிக்க 2 பேருக்கும் ஃபைட் நடக்குது. அப்பவும் டிசாலா தான் அந்த இளவரசனை தோற்கடிச்சிட்டாரு. இப்போ முடி சொல்றதுக்கு முன்னாடி இந்த சக்தி வாய்ந்த மூலிகையை குடிச்சிட்டு புதைச்சு வச்சா இறந்து போன முன்னோர்கள் கிட்ட ஒரு இடத்துல போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்கன்னு நம்புவாங்க. அதே மாதிரி அவரை புதைக்க தன் அப்பாவை சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாரு. அடுத்தது மன்னராகி முதல் வேலையா ஒலிஷியஸ பிடிக்க நினைக்கிறாரு. பெண் காவல் படை தளபதியான ஒகேயு லண்டன்ல நம்மளோட வைப்ரேனியத்தை ஒலிஷியஸ் ஏலத்துல விற்க போறதா சொல்ல அவங்க அங்க போறாங்க. அங்க ஒரு ஃபைட் சீன் நடக்குது. ஆனா ஆப்போசிட் டீம் எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. அங்க யுஎஸ் ஏஜென்ட் உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்க அவரை காப்பாத்த வக்காண்டாவுக்கு கூட்டிட்டு வராங்க. இந்த சம்பவத்துல ஒலிஷியஸ் தப்பிச்சிட்டதால அங்க இருக்கிற சிலர் டிசாலா மேல இருக்கிற நம்பிக்கைய இழக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து ஒலிஷியஸ் கூடவே இருந்து எரிக் அப்படிங்கிறவன் ஒலிஷியஸ கொலை பண்ணி வக்காண்டா நாட்டுக்கு எடுத்துட்டு வரான். நானும் ஒரு வக்காண்டா வாசி தான் அப்படின்னு சொல்றான். அவன் வேற யாரும் இல்ல, டிசாக்காவோட தம்பியோட பையன். அவன் யாரா இருப்பான்னு ராஜா விசாரிக்கிறாரு. 1992ல அவங்க அப்பா டிசாக்கா தன் தம்பிய சண்டையில கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இதை யாருக்குமே சொல்லல. அப்போ என்ஜோபுவோட சின்ன மகனையும் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. அந்த சின்ன பையன் தான் ஏர்கிராப்ட் பறந்து போனதை பார்த்த பையன். அவன் தான் இப்போ வளர்ந்து வந்து நிக்கிறான். ஒலிஷியஸ கொன்னதால அங்க இருக்கிற மக்கள் சிலர் இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ இவனும் ராஜ வாரிசா இருக்கிறதுல எனக்கு இந்த ராஜ்யத்தை ஆள தகுதி இருக்குன்னு சொல்றான். மறுபடியும் அங்க ராஜா ஆகுறதுக்கு சண்டை நடக்குது. இந்த சண்டையில டிசாலா நீர்வீழ்ச்சியில தள்ளப்படுறாரு. டிசாலா இறந்துட்டான், இனி நான் தான் உங்க அரசன் அப்படின்னு எரிக் சொல்லி ராஜாவா ஆகுறான். அங்க பாரம்பரிய முறைகள் நடக்குது. அவனும் ஒரு சூட்டை அங்க எடுத்துக்கிறான். ஆனா அங்க இருக்கிற சிலருக்கு அது பிடிக்கல. டிசாலாவோட அம்மா, தங்கச்சி, காதலி, யுஎஸ் ஏஜென்ட் இவங்க எல்லாரும் அந்த இடத்தை விட்டு வெளியேறாங்க. எரிக் கிளோமோங்கர் இனி நான் மட்டும்தான் ராஜாவா இருக்கணும்னு அங்க இருக்கிற மூலிகை பூவை எல்லாத்தையும் எரிச்சிடுறான். அதுல ஒரு பூவை நாக்கியா தெரியாம எடுத்துட்டு போயிடுறான். எரிக் வைப்ரேனியத்தால ஆன ஆயுதத்தை வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்ல பிளான் போட்டுட்டு இருக்கிறான். இந்த சமயத்துல ஊரை விட்டு வெளியேறின அம்மா, தங்கச்சி எல்லாரும் 5வது பழங்குடியினமான ஜபாரி மலைவாசிகள் கிட்ட போய் உதவி கேக்குறாங்க. ஆனா அங்க ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு காத்திருந்துச்சு. அது என்னன்னா, நீர்வீழ்ச்சியில விழுந்த டிசாலா உயிரோட தான் இருக்கிறாரு. ஆனா நினைவு இல்லாம உடலை மட்டும் பாதுகாத்து வச்சிருக்காங்க. இப்போ நாக்கியா கொண்டு வந்த மூலிகை பூவை அரைச்சு அவருக்கு கொடுத்ததுமே அவருக்கு முழிப்பு வந்துருச்சு. தங்கச்சி செயின்குள்ள செஞ்சு வச்சிருந்த பிளாக் பேந்தர் சூட்டை போட்டுட்டு வக்காண்டாவுக்கு அவர் வராரு. அங்க இருக்கிற விமானத்துல எரிக் வைப்ரேனியத்தை கடத்திட்டு இருக்கும் போது டிசாலா அதை வெடிக்க வச்சு மாஸ் என்ட்ரி கொடுப்பாரு. அப்போ அவர் நான் இன்னும் சாகல, நம்ம சண்டை இன்னும் முடியலன்னு சொல்லி
ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அங்கேயே தீஷாலாவுக்கு சப்போர்ட் பண்ற கேங்குக்கும் எரிக்கு சப்போர்ட் பண்ற கேங்குக்கும் ஃபைட் நடக்கும். இதுல ஒகாய் டீம், அதாவது தீஷாலா டீம் வின் பண்றாங்க. தீஷாலா அண்ட் எரிக்கும் சண்டை முத்தி வைப்ரேனியம் விண்கல் விழுந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க சோனிக் எனர்ஜி ட்ரெயின் ட்ராக்ல தான் சண்டை முடியுது. எரிக் கத்தியில குத்தப்படுறான். என்ன குணப்படுத்த வேண்டாம், வக்காண்டா சூரிய முறைவை பார்த்துட்டு சாகணும்னு அவன் சொல்றான். தீஷாலா அதை செய்யறாரு. அப்புறம் என்ன, மக்கள் விருப்பப்படி வக்காண்டாவோட ராஜாவா பிளாக் பேந்தர் தீஷாலா ஆகிடுறாரு. அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மீட்டிங்ல வக்காண்டாவோட ராஜான்னா எங்க நாட்டோட வளத்தை உலகம் முழுவதும் பகிர நினைக்கிறோம் அப்படின்னு அறிக்கையை விடுறாரு. அதோட கட் பண்ணி டைட்டில் வருது. எஸ், இது ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன். கேப்டன் அமெரிக்காவோட ஃப்ரெண்ட் பக்கிக்கு வக்காண்டாவில் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு காட்டுறாங்க. இதோட படம் முடியுது. ஒரு பெஸ்டான உலக திரைப்படம். கிராபிக்ஸ் ஒர்க் ரியலா இருக்கும். எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். லைஃப்ல ஒரு டைமாவது பார்க்க வேண்டிய படம் இது. நாகரிகத்துல எவ்வளவு உயரம் போனாலும் நம்ம கலாச்சாரத்தையும் பின்பற்றணும்னு சூப்பரா சொல்லியிருப்பாங்க. OTT பிளாட்ஃபார்ம்லயும் இந்த மூவி அவைலபிளா இருக்கு. ஓவராலா பிளாக் பேந்தருக்கு ஃபிலிம் பேப்பர்ஸோட ரிவ்யூ ரேட்டிங் 100க்கு 98. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திக்கலாம். இப்படிக்கு உங்கள் சென்ட்ரலா. பை ஃப்ரெண்ட்ஸ்.